என்னம்மா ஈவினிங் என்ன டின்னர்? இன்னைக்கு வந்து ஆலு பூரி பண்ணலான்னு இருக்கேன். ஆலு பரோட்டா மாதிரி ஆலு பூரி பண்ணலான்னு இருக்கேன். சரி, எல்லாம் அதுக்கு எடுத்து வந்து வச்சாச்சா? ஒரு 3 உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 3 உருளைக்கிழங்கு கொஞ்சம் ரொம்ப பெரிய உருளைக்கிழங்கும் இல்லை, சின்னதும் இல்லை, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு தேவையானது உப்பு, அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். கலர் இருக்கும், ரொம்ப காரம் இருக்காது. அப்புறம் வந்து தனியா பவுடர், அப்புறம் வந்து சீரகத்தூள், கொத்தமல்லி, கஸ்தூரி மேத்தி, உப்பு, கொஞ்சம் மாவு பிசையறதுக்கு எண்ணெய், கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மாவு போடணும். அது கையால நம்ம பிசையறத விட சீவிட்டா கொஞ்சம் நல்லா நல்லா ஸ்மூத்தா வரும் இல்லையா, அதனால அதுக்கு சீவிடுவேன். சீவி எடுத்துட்டு இது மாவு என்னென்ன போட்டு கலக்கணுன்றத பார்க்கலாம். துருவின பத்தியா நல்லா ஸ்மூத்தா இருக்கு. இதுல வந்து கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அதே அளவு தனியா பொடி கொஞ்சம் போடுறேன் வாசனைக்கு. சீரகத்தூள் அதுவும் அதே அளவு போடுறேன். ஒரு இந்த சின்ன ஸ்பூன்ல வந்து 3/4 ஸ்பூன் வரைக்கும் போட்டிருக்கேன் எல்லாம். இதுக்கு தேவையான உப்பு நான் சும்மா கையளவா போடுறேன். உப்பு மட்டும் அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இதுல கொத்தமல்லி, நறுக்கி வச்ச கொத்தமல்லி போட்டிருக்கேன். கஸ்தூரி மேத்தி வாசனைக்கு, இது கொஞ்சம் ஃபிளேவர் கொடுக்கும், அதுக்காக அதுவும் கொஞ்சமா போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 3-4 பேருக்கு வர மாதிரி நான் மாவு பிசைறேன். இது வந்து ஒரு 150 மாவு இருக்கும். இதுல ஒரு 1.5 கப்பு போட்டுருக்கேன். உப்பு எல்லாம் போட்டிருக்கேன் ஏற்கனவே. கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம் பிசையறதுக்கு, 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ கொஞ்சம் கெட்டியா பிசையணும். இந்த உருளைக்கிழங்கும் வந்து தண்ணி விட்டு இருக்கிற பொருளுங்கிறதுனால அதுல போட்டு பிசையும் போது தண்ணி மட்டும் நம்ம நிறைய ஊத்திடக்கூடாது. பூரிக்கு எப்பவுமே மாவு கெட்டியா இருந்தாதான் நல்லா இருக்கும். நல்லா உப்பி வரும் பொரியறதுக்கு, டேஸ்டும் நல்லா இருக்கும். அதனால இந்த மாவு பாரு கெட்டியா பிசைறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இத பிசைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தா பிசைஞ்சிடணும். இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கணும், அப்பதான் சரியா இருக்கும். நமக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கெட்டியா இருந்தாலும் மாவு வந்து நமக்கு விழாம இடுறதுக்கு வரும்.
சரியா இருக்கா? ரொம்ப மெலிசாவும் இல்லாம ரொம்ப கனமாவும் இல்லாம விட்டோம்னாதான் இது சரியாகும். இது வெறுமையா சாப்பிடலாம். இதுல வந்து உப்பு, காரம், அப்புறம் வந்து இந்த மசாலா வாசனை எல்லாமே இருக்கு. உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம். இது தொட்டுக்க ஒண்ணும் வேணுங்கிறது இல்ல. இருந்தாலும் புதினா சட்னி அந்த மாதிரி எல்லாம் வச்சுன்னு சாப்பிட்டாக்க சாஸே போறோம். இதுக்கு சாஸ் இருந்தா நல்லா இருக்கும். புதினா சட்னி இதெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அக்கா ரெடி ஆயிடுச்சு பத்தியா? கலர்ஃபுல்லா இருக்கு பாரு. கலர்ஃபுல்லான ஆலு பூரி ரெடி. டேஸ்ட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. இதையும் நீங்க எல்லாரும் வீட்டுல பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சம் இது டிஃப்ரெண்டா இருக்கும். எப்பவும் போல பூரி பண்ணிட்டு ஏதோ சாதாரணமா நார்மல் பூரின்னா எல்லாருக்குமே ஒரு போர் அடிக்கும். இதுனாக்க கொஞ்சம் தொட்டுக்க எதுவும் இல்லாட்ட கூட நல்லா இருக்கும். உங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு சாஸ் அந்த மாதிரி இருந்ததுனாலும் ஓகே. புதினா சட்னி ஓகே. இது வெறுமையே சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்க. வீட்டுல செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.